இப்போ லாஸ்ட் 2 மாசத்துல ஸ்டாக் மார்க்கெட் நல்லா ஃபால் ஆயிருக்கு. ஸோ எல்லார் மத்தியிலும் உள்ள ஒரு காமன் டவுட் என்னன்னா, இப்போ நம்ம எல்லா ஸ்டாக்ஸையும் வித்துட்டு வெளில வந்துடலாமா? இல்லை ஃபால் இன்னும் கண்டினியூ ஆகுமா? எப்போ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்? ஸோ இதெல்லாம் தான் வந்து எல்லாருக்குமே காமனாக உள்ள டவுட். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஏன் ஃபால் ஆகுதுன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஸோ மார்க்கெட் ஏன் ஃபால் ஆகுதுன்னா, மெயினாக வந்து டாரிஃப் பிளான் சேஞ்ச். ஸோ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆனதுலேருந்து டாரிஃப் சேஞ்சஸ் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாமே வந்து மற்ற எக்கானமிஸ்மே அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு அண்ட் இந்தியாவை ரொம்ப அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் டாலர் ரொம்ப ஸ்ட்ரென்தனிங் ஆகிட்டு இருக்கிறதுனால நமக்கு இங்கே ருப்பி வந்து ரொம்பவே டிப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதன் காரணமாக வந்து எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸாக மணியை புல் அவுட் பண்ணிட்டே இருக்காங்க நம்மளுடைய மார்க்கெட்லேருந்து. ஸோ எஃப்ஐஎஸ் கண்டினியூஸாக செல் பண்ணிட்டு இருக்காங்க. ருப்பியினுடைய டிப்ரிஷியேஷன் அண்ட் டாரிஃப் பிளான் சேஞ்சஸ், ஸோ இது எல்லாமே வந்து மார்க்கெட்டை ரொம்பவே பேடாக அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ராடினரி வேல்யூவேஷன். நீங்கள் மிட் கேப் ஸ்மால் கேப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு 200 ஸ்டாக் பி 300 ஸ்டாக் பியில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு சில ஸ்டாக்ஸ்லாம். ஸோ ஓவரால் வந்து மார்க்கெட் ரொம்பவே வந்து ஒரு ஓவர் ஹீட்டட் ஸ்டேட்டில் இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து இப்போ கூல் ஆஃப் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இப்போ இந்த ரீசெண்டாக வந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸுமே சரியில்லை. நிறைய கம்பெனியோட குவார்டர் ஏர்னிங்ஸுமே ரொம்ப வீக்காக இருந்துச்சு. ஸோ ஓவரால் எல்லாமே வந்து வீக்காக இருக்குது. ஸோ ஜிடிபி க்ரோத் ரேட்டுமே இப்போ ஸ்லோவாக தான் இருந்திருக்கு இந்தியாவுக்கு. பட் இது இப்படியே இருக்க போகிறதில்ல. ஸோ சிஸ்டம் வந்து நமக்கு ஸ்டெபிலைஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எக்கனாமி கொஞ்சம் ரெக்கவர் ஆகும். ஸோ பட் இட் டேக் சம் டைம். ஸோ அந்த டைம் நம்ம கொடுக்கணும். ஸோ மேபி அது 1 இயராக இருக்கலாம், 2 இயராக இருக்கலாம். பட் இந்த டைமில் நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் நல்லா இறங்கியிருக்கு. அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம வந்து எஸ்ஐபி மோடில் அக்குமுலேட் பண்ணுறதுக்கு பார்க்கலாம்.